அனைத்து அரசு நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இலக்கிய மன்ற போட்டிகளான கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, கதை கூறுதல், கவிதை எழுதுதல் போன்ற இலக்கிய மன்ற போட்டிகளை பள்ளி அளவில் நடத்தி அதில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் மற்றும் வெற்றி பெறும் மாணவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கு emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் மெனுவில் ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனதும் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கிளப்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் கிளப் இன்சார்ஜ், வீக்லி ஆக்டிவிட்டீஸ், அதே போல் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கூல் லெவல் காம்படிஷன் அப்படின்னு 3 ஹெட்டிங் வந்திருக்கும். அதில் ஸ்கூல் லெவல் காம்படிஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் கிளப் நேம் அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் லிட்ரரி அப்படின்னு வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை நீங்கள் கிளிக் பண்ணினதும் எஸ்ஏ ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ், ஸ்டோரி டெல்லிங் தமிழ் இங்கிலீஷ், அதே போல் ஸ்பீச் தமிழ் இங்கிலீஷ், பொயட்ரி ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த போட்டியில் மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்களோ அந்த போட்டியை செலக்ட் பண்ணுவதற்கு அதற்கு நேராக இருக்கக்கூடிய ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் கலை திருவிழா போட்டிகள் போலவே ஆட் பார்ட்டிசிபென்ட், வியூ பார்ட்டிசிபென்ட், செலக்ட் வின்னர் அப்படின்னு 3 ஹெட்டிங் வந்திருக்கும். இதில் மாணவர்கள் பெயரை ஆட் பண்ணுவதற்கு ஆட் பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் செலக்ட் கிளாஸ் அப்படின்னு டவுன் ஏரோ வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணினதும் நடுநிலைப் பள்ளியை பொறுத்தவரை 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையும், உயர்நிலைப் பள்ளியை பொறுத்தவரை 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையும் காண்பிக்கும். இப்போ மாணவர்களை ஆட் பண்ணுவதற்கு இப்போ 6ஆம் வகுப்பை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் 6ஆம் வகுப்பில் உள்ள மாணவர்கள் பெயர் காண்பிக்கும். இதில் எந்த மாணவர்கள் போட்டியில் கலந்து கொள்கிறாரோ அந்த மாணவருடைய பெயரை டிக் பண்ணிக்கோங்க. மாணவர் பெயரை டிக் பண்ணி முடித்ததும் லாஸ்ட்டாக உங்களுக்கு சப்மிட் காண்பிக்கும். சப்மிட் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு 7ஆம் வகுப்பு மாணவர்களை திரும்பவும் ஆட் செய்வதற்கு திரும்பவும் ஆட் பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸ் 7 செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. 7ஆம் வகுப்பு மாணவர்கள் பெயர் காண்பிக்கும். இந்த போட்டியில் எந்தெந்த மாணவர்கள் கலந்து கொள்கிறார்களோ அந்த மாணவருடைய பெயருக்கு நேராக டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் மாணவர் பெயரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் எடிட் பண்ண முடியாது. திரும்பவும் 8ஆம் வகுப்பு மாணவரை ஆட் பண்ணுவதற்கு செலக்ட் கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸ் 8 செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு 8ஆம் வகுப்பில் எந்தெந்த மாணவர்கள் கலந்து கொள்கிறார்களோ அந்த மாணவருடைய பெயரை டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் பண்ண மாணவர்களை பார்ப்பதற்கு வியூ பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதன் பிறகு செலக்ட் கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஆட் பண்ண மாணவர்கள் பெயரை உங்களுக்கு காண்பிக்கும். இது போல் ஒவ்வொரு கிளாஸாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் செய்த மாணவர்களுடைய பெயரை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்து பள்ளி அளவில் போட்டிகள் நடத்தி முடித்த பிறகு வின்னர்ஸை தேர்வு செய்வதற்கு செலக்ட் வின்னர் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணினதும் நீங்கள் ஆட் செய்த அனைத்து மாணவர்களுடைய பெயரும் காண்பிக்கும். இதில் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த மாணவரை தேர்வு செய்வதற்கு முதலாவதாக அந்த மாணவருடைய பெயரை டிக் பண்ணினதும் வெற்றி கோப்பை 1 அப்படின்னு வந்திருக்கும். 2ஆம் இடம் பிடித்த மாணவர் பெயரை தேர்வு செய்வதற்கு இரண்டாவதாக அந்த மாணவருடைய பெயரை தேர்வு செய்யும்போது வெற்றி கோப்பை 2 வந்திருக்கும். அதே போல் 3ஆம் இடம் பிடித்த மாணவர் பெயரை 3ஆவதாக தேர்வு செய்யும்போது வெற்றி கோப்பை 3 வந்திருக்கும். இது போல் பள்ளி அளவில் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களை தேர்வு செய்து இறுதியாக சப்மிட் கொடுத்து கொள்ளலாம். இதே வழிமுறையை பின்பற்றி ஒவ்வொரு போட்டியும் தேர்வு செய்து அந்த போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்களின் விவரங்களை ஆட் செய்து கொள்ளலாம். போட்டி நடத்தி முடித்த பிறகு அதில் வெற்றி பெற்ற மாணவர்களின் விவரங்களையும் செலக்ட் வின்னர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு தேர்வு செய்து கொள்ளலாம். நன்றி.